ज्योत्स्ना किं तनुते फलं तनुमताम् औष्ण्यपनां त्वन्मन्दस्मितरोचिषा तनुमतां कामाक्षिरोचिष्णुनां सन्तापोऽपि निवार्यते नववचः यः प्राचुर्यम् अङ्कुर्यते सौन्दर्यं परिपूर्यते जगति सा कीर्तिश्च सञ्चार्यते. ஸோ இப்போ ஜோஸ்னாங்கிறது சந்திரனுடைய கிரணங்களுக்கு ஜோஸ்னான்னு பேர், ஜோஸ்னைகள் அப்படின்னு சொல்லுவோம், சந்திரனுடைய கிரணங்கள். ஸோ இவர் என்ன சொல்கிறார், துவன் மந்தஸ்மித ரோச்சிஷா, உன்னுடைய மந்தஸ்மிதம் அழகான புன்முறுவல் இருக்கு இல்லையா, அதோட ஒளி, ரோச்சிஷ்னா ஒளி, அந்த ஒளியிலால காமாட்சி, ஹே காமாட்சி, தனுமதாம் ரோச்சிஷ்னா, அதாவது உடல் எடுத்தவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒளி கிடைக்கிறது. ஆனால் இந்த ஒளியாகப்பட்டது சந்தாபோ அபி நிவாரியத்தை, இந்த ஒளி வெறும் ஒளி மட்டும் கொடுக்கலே, இந்த புன்னகையோட ஒளியை தனுமதாம்னா உடலை தரித்தவர்கள் நம்மளுக்கெல்லாம். ஸோ இவர்களுக்கெல்லாம் அந்த ஒளியை கொடுக்கறது மட்டுமில்லை, சந்தாபோ அப்படி நிவாரியதே. சந்தாபம்னு முத்தாபங்கள் இருக்குது, நம்மளுக்கு ஆத்தியாத்மிக தாபம் இருக்குது, ஆதி பௌத்திக தாபம் இருக்குது, அப்புறம் அத்தியாத்மம், ஆதி பௌத்திகம், ஸோ தெய்வங்களால் ஏற்படக்கூடிய தாபம், இப்படி 3 விதமான தாபங்களை தப்பிக்கக்கூடிய நம்மளை இந்த தாபத்தையும் நீக்கிறது இந்த புன்னகை. ஆனால் இந்த முதல் லைனில் வாங்க, தனுமதாம் ஔஷ்ணிய பிரசாந்திம் வினா, அதாவது உடலை தரித்தவர்களுடைய உஷ்ணத்தை சூட்டை தணிக்கிறது. ஏன்னா சாயந்தரம் இது சந்திரன் வர வச்சு குளிர்மையாக இருக்குது நம்மளுக்கு, இந்த வெயிலோட சூடை தணிக்கிற மாதிரி உடலோட சூடு தணியறதை தவிர வினா, அதை தவிர ஜோஸ்னா கிம் தனுதே பலம், வேற என்ன பலன் இருக்குது? இந்த கிரணங்கள், இந்த சந்திரனுடைய கிரணங்களால் நம்முடைய உள்தாபத்தெல்லாம் நீக்க முடியாது. அது இந்த புன்னகையால் மட்டும்தான் செய்ய முடியும், தேவியால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த சந்திரனோட ஒளிக்கிரணங்களால் அதை பண்ண முடியாது. நவவச்சகா பிராச்சுரியம் அங்கூரியத்தை, அது மட்டும் இல்லை, இந்த புன்னகை என்ன பண்ணுறது, புதிய வார்த்தைகளை நமக்குள்ள கவித்துவத்தை கொடுக்கிறதுங்கிற. நவவச்சக அங்கூரியத்தை, அங்கூரியத்தைன்னு அப்படி முளைத்து அப்படி வர்றது, நம்முடைய உள்ளேருந்து நல்ல நல்ல வார்த்தைகள், புதுமையான கவித்துவம் நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது புன்னகை. சௌந்தர்யம் பரிபூரியத்தை, நம்மளுக்கு அழகை கொடுக்கிறது, ஒரு தேஜஸ் வரும். தேவி உபாசனை பண்ணுறவாளெல்லாம் பார்த்தாலே முகத்திலே ஒரு தேஜஸ் வந்துடும். ஸோ அப்படி அந்த புன்னகை ஆகப்பட்டது சௌந்தர்யம் பரிபூரியத்தை, மக்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியது, தேஜஸை கொடுக்கக்கூடியது. ஜெகதி சா கீர்த்திஷ்ட சஞ்சாரியத்தே, அது மட்டும் இல்லை, உலகத்தில் நமக்கு புகழையும் அளிக்கக்கூடியது. ஸோ புன்னகைக்கு இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்குது. சந்திரனுக்கு வெறும்னா உடலை சூட்ட தணிக்கிற ஒரு ஐடியா, ஒரு பலன் மட்டும்தான் இருக்கிறது. இது உலகத்தினுடைய கீர்த்தியை நம்மளுக்கு சஞ்சாரணம்னு சேர்த்து கொடுக்குறது. ஸோ கீர்த்தியை கொடுக்கறது, அழகை கொடுக்கறது, அப்படியே புது வார்த்தைகளை கவித்துவத்தை கொடுக்கறது. ஸோ சரஸ்வதி லக்ஷ்மி எல்லா கடாட்சமும் வந்துடுது புன்னகையாலன்றார் இவர். ज्योत्स्ना किं तनुते फलं तनुमताम् औष्ण्यप्रशान्तिं विना त्वन्मन्दस्मितरोचिषा तनुमतां कामाक्षिरोचिष्णुना सन्तापो विनिवार्यते नववचः यः प्राचुर्यम् अङ्कुर्यते सौन्दर्यं परिपूर्यते जगति सा कीर्तिश्च सञ्चार्यते. वैमल्यं कुमुदश्रियां हिमरुचः कान्त्यैव सन्दुच्यते ज्योत्स्ना रोचिरपि प्रदोषसमयं प्राप्यैव सम्पद्यते तु अच्छत्वं नवमौक्तिकस्य परमं संस्कारतो दृश्यते कामाच्या स्मितदीदितेः विशदिमा नैसर्गिको भासते. ஸோ இங்கே 3 விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த 3ஐயும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் புன்னகைக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ 3 விஷயம் என்னெல்லாம் சொல்கிறான். ஸோ ஹிமருச்சக காந்தியா ஏவ, அதாவது ஹிமருச்சகான்னு சொன்னான்னா பனியை கொடுக்கக்கூடிய சந்திரனை குறிக்கிறது. ஸோ பனிக்காலத்தில், அதாவது சாயந்தர நேரத்தில் ஹிமருச்சகன்னு அந்த பனி போல் கூலாக இருக்கக்கூடிய சந்திரன். ஸோ சந்திரனுடைய காந்தியா ஏவ, அந்த ஒளி,
அந்த சந்திரன் வந்த உடனே அந்த சாயந்தர நேரத்தில் தான் குமுதஸ்ரீயம் வைமல்யம் விமலமாக குமுதங்கிறது இந்த லில்லி ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த சாயந்தரம் மலரக்கூடிய அந்த லில்லி அல்லிப்பூக்கள் எல்லாம் அந்த சாயந்தர நேரத்தை சந்திரன் வந்த உடனே தான் அது விமலமாக அப்படி மலர்ந்து இருக்கிறது. சந்துட்சத்தேன்னு சொன்னானது இங்கே எரிக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. சந்துட்சத்தேன்னு சொன்னா கிண்டில் அஸ் அ ஃபயர்னு எடுக்கணும். ஒரு அதாவது தூண்டி விடுதல்னு எடுக்கணும். ஸோ அந்த சந்திரனுடைய தூண்டுதல், அந்த காந்தி அதை தூண்டி விடுறது, அதனால மலர்கள் எல்லாம் விமலமாக நன்றாக மலர்கிறது. சாயந்தர நேரத்து மலர்கள் மலர்கின்றன. ஸோ இது இந்த சந்திரனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அது மாதிரி ஜோஸ்னா ரோச்சிரப்பி பிரதோஷ சமயம் பிராப்பிய ஏவ சம்பத்தியதே. அது மட்டும் இல்லை, இந்த சந்திரன் நைட்டில் மட்டும்தான் வரும், பிரதோஷ சமயத்தில் மட்டும்தான் வரும். சாயங்கால வேளையில் தான் வரும். அது பிரதோஷ சமயத்தில் அப்போ தான் இந்த ஜோஸ்னா ரோச்சி ஒரு எப்போதும் கிடைக்குமா? ஜோஸ்னேங்கிறது இந்த சந்திர கிரணங்கள் எப்போதும் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால எப்போவாவது சாயந்தர வேலை வரும்போது மட்டும்தான் சந்திரன் வரும். அப்போது தான் இந்த காந்தி கிடைக்கும். ஸோ ஜோஸ்னேங்கிற கிரணங்கள் கிடைக்கும். அது ஒன்லி இந்த ஈவினிங். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சந்திரனுக்கு. தூ அச்சத்துவம்னு சொன்னான்னா, அச்சான்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம். அச்சத்துவம் அப்படின்னா அழகிய. ஸ்வச்சத்துவம்னு படித்தோம்னா ஸ்வச்சம்னு இது கிளியராக, கிளாரிட்டியாக அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ நவமௌக்திகஸ்ய ஸ்வச்சத்துவம். நவமௌக்திகம்னா புது இது முத்து. ஸோ முத்து புது முத்துக்கள் எல்லாம் அப்படி பளபளான்னு இருக்கும் இல்லையா? ஸோ அழகாக இருக்கக்கூடியது அந்த முத்துக்கள். நவமௌக்திகஸ்ய பரமம் சம்ஸ்காரத்தக திருஷ்யத்தே. நேர சிப்பிலேருந்து எடுக்கிறோச்ச கூட அந்த முத்து அவ்வளோ ஒளிராது, அவ்வளோ ஒளிர்பட்டு அப்படி விளையாடுன்னு இருக்காது அந்த முத்து சிப்பியிலேருந்து எடுத்த உடனே. ஆனால் சம்ஸ்காரம் பண்ணணும், அதை கொஞ்சம் தீட்டி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணினதுக்கு அப்புறம்தான் அது நல்லா அழகாக இருக்கும் முத்தை பார்க்குறதுக்கு. ஸோ சம்ஸ்காரத்தக பரமம் திருஷ்யத்தே. ரொம்ப அழகாக அது தோன்றுறது எப்போன்னா அது அது தீட்டி அதை நல்லா பட்டை தீட்டும் போது வருது முத்தோடு ஒளி. ஸோ காமாட்சியாக ஸ்மித தீதிதேகே. அவளுடைய அந்த புன்னகையுடைய தீதித்தின ஒளி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒளியாக அப்படி விஷதம்னு ரொம்ப கிளியராக இருக்குது அந்த புன்னகை. நைசர்கிகோபாசத்தே. அது இயற்கையாகவே வருது. அதுக்கு பட்டத்தை முத்த மாதிரி பட்டத்தீட்ட வேண்டாம். அது காலம்பரையும் சாயந்தரமும் சதா சர்வ காலமும் இருக்குது. அது சந்திரனை போல பிரதோஷ சமயத்தில் தான் வருங்கிறது கிடையாது. அது மாதிரி அதோட அதை தூண்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மலர்கள் எல்லாம் அப்படி வெள்ளையர்னு இருக்குன்னு சொன்னால் அதை தூண்டுறதுக்கு ஒரு சந்திரன் வேண்டியிருக்கு. இந்த புன்னகையை தூண்டுறதுக்கு ஒரு காரணம் அவசியம் இல்லை, தானே இயற்கையாக வெளிவருகிறது அப்படிங்கிறாங்க. வைமல்யம் குமுதஸ்ரீயாம் ஹிமருச்சஹ காந்த்யைவ சந்துஷ்யதே ஜோத்ஸ்னா ரோச்சிரபி பிரதோஷ சமயம் பிராப்யைவ சம்பத்யதே तु अच्चत्वं नवमौक्तिकस्य परमं संस्कारतो दृश्यते कामाख्यास्मितदीदितेः विशति मा नैसर्गिको वासते. प्राकाश्यं परमेश्वप्रणयिनी त्वन्मन्दहासश्रियः श्रीकामाक्षी मम क्षिणोतु ममता वैचक्षणीम् अक्षयां यद्भीत्येव निलीयते हिमकरो मेघोदरे शुक्तिका गर्भे मौक्तिकमण्डली च सरसी मध्ये मृणाली च सा. ஸோ ஹே பரமேஸ்வர பிரணயினின்னு கூப்பிட்றார். பரமேஸ்வரனாகப்பட்ட அந்த சிவனுடைய பிரணயினி, அவளுடைய காமினியாக, அவளுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவளே. தொன் மந்தஹாசஸ்ரீயக. உன்னுடைய அந்த புன்சிரிப்போட அதோடைய பிரகாஷம் ஒளி, உன்னுடைய அந்த புன்சிரிப்போட ஒளியாகப்பட்டது ஹே காமாட்சி. மமதா வைச்சட்சினியும் அட்சயாம்னா குறையாத வைச்சட்சணியம்னு எனக்கு ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குது. என்னது? என்னுடைய மமதாங்கிறது நான் என்னோடதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு அகங்காரம் மமகாரம்லாம் இருக்கேன். ஸோ அந்த ஒரு சாமர்த்தியம் எங்கிட்ட இருக்குது, அது குறையவே மாட்டேங்கிறது. எப்போதும் என்னோட சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரிப்பட்ட என்னுடைய மமதா, அந்த மமதையை சினோது மம, அதை தூக்கி வீசி எரியட்டம்ங்கிறார். அப்போ எப்படி இந்த புன்னகை இந்த ஒளியாகப்பட்டது இருளை விளக்குமோ, என்னுடைய மமதைங்கிற அந்த அகங்காரம் மமகாரம் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த
ஒரு கிளவராக சாமர்த்தியமாக குறையாமல் இருக்கக்கூடிய மமதையை அது நீக்கட்டும். எத் பீத்தியா ஏவ நிலியத்தே ஹிமகரக. ஸோ இந்த புன்னகையோட இதை வெள்ளையை பார்த்து பயந்து போய் அந்த அந்த பயத்தினால் பீத்தின பயம், பீத்தியா ஏவ நிலியத்தே, நிலியத்தனே மறைஞ்சு போய்டுறது. ஹிமகரக பனியை உண்டாக்கக்கூடிய சந்திரன். சந்திரன் எங்கே போகிறான்? மேக உதரே நிலியத்தேன்ட்டு. ஸோ மேகத்துக்கு நடுவில், சில சமயம் மேகத்துக்கு நடுவில் சந்திரனை பார்க்க முடியாது நம்ம. அது மாதிரி இப்போ அது கவித்துவமாக சொல்கிறார் அவர். உன்னுடைய புன்னகையோட வீச்சோட பயத்தினால தான் இவன் மேகத்துக்கு நடுவில் போய் மறைஞ்சு விடுறான் இந்த சந்திரன். சுக்திகா கர்ப்பே மௌக்திக மண்டலி. முத்து மண்டலம், முத்துக்கள் எல்லாம் சிப்பிக்குள்ளே இருக்கும், சிப்பிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறதுங்கிறவர். ஸோ இந்த தேவியோட புன்னகையோட வெளுத்தை பார்த்த உடனே இந்த முத்துக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வெக்கமாயிடுறது, அதுக்கு பயம் ஏற்பட்டுடுது. இந்த வெள்ளைக்கு முன்னாடி நம்மளோட வெள்ளையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால இந்த முத்து மண்டலங்களாகப்பட்டது சுக்திகா கர்ப்பே. சுக்தின்னு சிப்பி, சிப்பியினுடைய கர்ப்பத்தில் உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டு விடுறது. சரசி மத்தியே மிருணாலி சசா. மிருணாலிங்கிறது தாமரை தண்டு, அது வெள்ளை விளையாட இருக்கும். தாமரை தண்டு இந்த புன்னகையோட ஒளியோடு வீச்சை பார்த்த உடனே அது சரசி மத்தியே, அது குளத்துக்கு அடியில் போய் ஒளிஞ்சு விடுறது. ஏன்னா தண்டு ஒன்று வெளியில் தெரியாது, பூ மட்டும் தான் வெளியில் தெரியும். ஸோ தண்டெல்லாம் அடியில் இருக்கும் தண்ணிக்குள்ளே. அதை இங்கே கவித்துவமாக சொல்கிறாரு, உன்னோடைய புன்னகையோட வீச்சோட பயத்தினால தான் இதெல்லாம் தாமரை தண்டெல்லாம் தண்ணி கடியில் போய் ஒளிஞ்சு விடுறதுன்னு சொல்கிறார். प्राकाश्यं परमेश्वर प्रणयिनी त्वन्मन्दहास श्रियः श्रीकामाक्षि ममक्षिणोत्तमः वैचक्षणीम् अक्षया यस्मिन्येतस्मिन्यते हिमकरः मेघोपदेशिका गर्भे मौक्तिकमण्डली च सरसी मध्ये मृणाली च सा. ओके. हेरम्बे च गुहे च हर्षभरितं वात्सल्यमङ्कुरयत् वारद्रोहिणि पूरुषे सह भवं प्रेमाकुरं व्यञ्जयत् आनम्रेषु जनेषु पूर्णकरुणा वैदग्ध्यमुद्दालयत् कामाक्षि स्मितमञ्जसा तव कथं कारं मया कथ्यते. तव कथं कारं कथा मध्ये मया कथ्यते. कथं कथं हेरम्बेच गुहेच. हेरம்பன் யாரு? பிள்ளையார். ஸோ குஹன் முருகன். ஸோ ஹர்ஷபரிதம் வாத்சல்யம், ரொம்ப ஆனந்தமாக இந்த புன்னகை என்ன பண்ணுறது, அது பிள்ளையார் பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது, முருகன் பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஆனந்தமயமாக ஆக்கிறது. ஹர்ஷபரிதம் சிரிப்புண்டாக்குற மாதிரி அப்படி சந்தோஷப்படுத்துறது. வாத்சல்யம் முகூரியன், வாத்சல்யத்தை காட்டுறது. புன்னகை தேவி புன்னகை பண்ணும்போதே அந்த குழந்தைகள் மேலே வாத்சல்யம் காட்டுறான்னு தெரியுது. மாரத்ரோகிணி, இதே புன்னகை மாரத்ரோகிணின்னு மாறன் மன்மதன், மன்மதனுக்கு துரோகம் பண்ணின சிவன், சிவன்கிட்ட இது போரோச்சே புருஷ, அந்த புருஷனிடத்தில் சகபுவம் பிரேமாங்குரம் வியஞ்சயத்து, கூட பிறந்த, சகபுவம்னா கூட பிறந்த, சகபவங்கிறது கூட சம்சாரங்கிற அர்த்தம், சகபுவங்கிறது இன்னும் பெட்டர். ஸோ சகபுவம் கூட பிறந்த பிரேமாங்குரம் வெஞ்சயத்து, அதுக்கு எப்போவுமே பிரேமம் இருக்குது. புன்னகை எப்போவுமே பிரேமத்தோடு அப்படியே ஆசையாக தான் வரும் புன்னகையெல்லாம். ஸோ தான் கூட பிறந்த அந்த ஆசையை வெளிப்படுத்திக்கிறது. வெஞ்சயத்தினை வெளிப்படுத்திக்கிறது யார்கிட்ட? சிவன்கிட்ட. ஆனம்ரேஷு ஜனேஷு, வணங்கிய மக்களிடத்தில். ஸோ யாரெல்லாம் வணங்குறாள், நம்புறோம்னா வணங்குறது. ஆனம்ரேஷு, நன்றாக வணங்கிய மக்களிடத்தில் பூர்ண கருணா வைதத்தியம் உத்தாலயத்து, அவர்களுக்கு கருணையை, அப்படியே நிறைய கருணையை, வைதத்தியம்னு இது பிளென்டிஃபுல்னு எடுத்துக்கலாம், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் வைதத்தியம்ங்கிற வார்த்தையில் வருது. ஸோ அப்படிப்பட்ட தன்னுடைய ஸ்கில்லை, தன்னுடைய இந்த பிளென்ட்டியை அது காட்டுறது, கருணைங்கிறத சாமர்த்தியத்தை அது கொடுக்கறது. உத்தாலயத்து, உத்தாலயத்துன்னு அது நிறைய கொடுக்குறதுன்னு அர்த்தம். உத்தாலயத்துன்னு நிறைய நிறைய கொடுக்கறது அந்த புன்னகை. ஹே காமாட்சி, ஸ்மிதம் அஞ்சசா, அப்படி ஈஸியாக பண்ணக்கூடிய உன்னுடைய புன்னகை அவளை ஈஸியாக எல்லாமே பண்ணிடுது. கருணையை காட்டுறது, குழந்தைகளுக்கு வாத்சல்யத்தை காட்டுறது, சிவன் எடுத்த அன்பை காட்டுறது, இப்படி ஈஸியாக செய்யக்கூடிய உன்னுடைய இந்த புன்னகையை பற்றி அஞ்சசா ஈஸியாக தவ கதம் காரம் மயா கத்தியத்தை, என்னால் எப்படிமா வர்ணிக்க முடியும், என்னால் எப்படி சொல்ல முடியும் அந்த புன்னகையோட அழகான்னு சொல்கிறாங்க மூக்கர். हेरम्बे च गुहे च हर्षभरितं वात्सल्यमङ्कुरयत् पारद्रोहिणि पुरुषे सहभुवं प्रेमाङ्कुरं व्यञ्जयत् आनम्रेषु जनेषु पूर्णकरुणा वैदग्ध्यम् उत्तालयत् कामाक्षि स्मितमञ्जसा तव कथं कारं मया कथ्यते.
தவ கதம்காரம் மயா கத்தியதே சேர்த்து படிச்சுக்கலாம். संकृद्धद्विजराजकोऽप्यविरतं कुर्वन् द्विजैः सङ्गमं वाणी भद्रति दूरकोऽपि सततं तत्साहचर्यं वहन् अश्रान्तं पशुदुर्लभोऽपि कलयन् वक्त्रौ पशूनां रतीं श्रीकामाक्षी तव स्मितामृतरसस्यन्दो मयि स्पन्दताम्. ஸோ த்விஜராஜகः அப்படின்னு சொன்னால் சந்திரன் அர்த்தம். த்விஜான்னு சொன்னால் ஒரு ஓஷதி, ஒரு பிளான்ட். இது நம்ம வந்து த்விஜான 3 அர்த்தம் ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. த்விஜானா பற்கள் 2 வாட்டி பிறக்கிறதுக்கு ஒரு 3 ஐட்டம் இருக்குது. அது எல்லாமே த்விஜான்னு பேர். பிராமணன் பூனல் போட்டோன்னு 2வது வாட்டி பிறக்கிறான், அதனால பிராமணன்கிற அர்த்தம் த்விஜா. பல்லு ஒரு வாட்டி விழுந்து பிறக்கும், அதனால த்விஜா பல்லு. இன்னொன்று வந்து பறவைகள், அது வந்து முட்டையை விட்டு அதுலேருந்து திருப்பி பிறக்கும், அதனால அதுக்கு த்விஜான்னு அர்த்தம். ஆனால் 4வதாக ஒரு அர்த்தம் எங்கே ரேராக யூஸ் பண்ணுறோம். இது நம்ம வந்து சூரிய சதகத்துலேயும் பார்த்துருக்கோம். த்விஜராஜா அப்படி. த்விஜானா ஒரு ஓஷதி, ஒரு பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்டோடைய ராஜன், அதாவது ஓஷதிகளுக்கெல்லாம் தலைவன் யார்? சந்திரன் தானே. ஸோ ஓஷதிகளோட தலைவனான சந்திரனுக்கு த்விஜராஜகோக சம்கிருத்தாபி, அதை கோவப்படுத்துறது. இந்த புன்னகையோட ஒளியை பார்த்தா சந்திரன் கோபமாக வருது, ஐயோ என்னோட ஒளியை இது கீழாக்குறதே அப்படிங்கிற கோபம். ஸோ அப்படி அவிரதம் குர்வன், எப்போதும் கோபப்படுத்துறது, ஏன்னா தன்னை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறான் அந்த சந்திரன். குர்வன் த்விஜைஹி சங்கமம், அப்படி பண்ணக்கூடிய இந்த புன்னகை அது த்விஜனோட சங்கமிக்கிறதுங்கிறான். அப்போ ஓஷதிங்கிற அர்த்தம் இங்கே கிடையாது. இங்கே த்விஜான்னு சொன்னால் பற்கள். ஸோ பற்களோடு சங்கமிக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா த்விஜராஜனை வெறுக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா த்விஜனோடு சங்கமிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல பல்லுன்னு எடுத்துக்கினா ஒரு இடத்துல சந்திரன்னு அர்த்தம். ஸோ அதனால பல்லோடு சங்கமிக்கிறது. பல் வழியாக தானே வெளியில் வரணும் அந்த புன்னகை. அடுத்து வாணி பத்ததி தூரகோ அப்பி, வாக்குக்கு அப்பாற்பட்டது, வாக்கால் வர்ணிக்கவே முடியாது. வாணி பத்தத்தின்னு என்னது? வாணியால், வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடிய பத்ததி. அந்த பத்தத்தியிலேருந்து தள்ளி போயிடுதுன்னு என்ன அர்த்தம்? வாச்சாம கோச்சரம் சொல்கிற மாதிரியா வாக்குக்கு அப்பாற்பட்ட புன்னகை. சததம் தத் சாகச்சரியம் மகன். ஆனால் இது என்ன பண்ணுறது? அந்த வாக்குக்கு சகச்சரியாக இருக்குது. சகச்சரினா ஃப்ரெண்டு. வாக்குக்கு ஃப்ரெண்டுன்னு என்ன அர்த்தம்? வாயிலிருந்து புன்னகையோடு தான் வார்த்தைகள் வெளிவரணும். அது வார்த்தையும் இந்த புன்னகை கூட தான் வெளியில் வந்தாகணும். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இந்த புன்னகை. வாக்குக்கு அப்பாற்பட்ட புன்னகைனா கூட அந்த வாக்கு வெளிவருவதற்கு சகச்சரியம் பண்ணுறது, வெளிவரத்துக்கு புன்னகை. வாயை திறந்தாதானே புன்னகை வரும், வாயை திறந்தால் தான் வாக்கும் வரும். ஸோ அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது. ஸோ இங்கே நம்ம கீழே பார்த்தோம்னா அர்த்தம் வந்து பற்கள்ங்கிற அர்த்தத்தில் என்னவோ சொல்லியிருக்கான்னு, அது சரி கிடையாது. கீழே அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அர்த்தம் அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தப்பாக இருக்குது. பசு துர்லபோ அப்பி. ஸோ பசு துர்லபம்னா, பசுனா நம்மளாம் பசுக்கள், நம்மளாமே மனிதர்கள் எல்லாமே பசுக்களுக்கு ஈக்குவல் தான். ஸோ அப்படிப்பட்ட ஜடமான வஸ்துக்களாகப்பட்ட நம்மளுக்கெல்லாம் துர்லபம். அப்படி எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. தேவியோட புன்னகைலாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அப்படி துர்லபமாக இருந்தால் கூட பசுனாம் பத்தியவு, ஆனால் இந்த பசுக்களுக்கெல்லாம் சிறந்த தலைவன் ஒருத்தன் இருக்கானே. ஸோ அவன் சிறந்த பசுவால் இருக்கணும் அப்படி கிடையாது. ஸோ பசுக்களுடைய பதியான அந்த சிவனுக்கு பசுபதினே பேர் அவருக்கு. ஸோ அந்த சிவனிடத்தில் அஸ்ராந்தம் ரதிம் கலையன், அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்கிறது. பசுக்களுக்கு கிடைக்காத புன்னகை பசுபதியான சிவனுக்கு மட்டும் எப்பொழுதும் ரதிம் கலையன் அவருக்கு ஆசையாய் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஸ்ரீ காமாட்சி தவ ஸ்மிதா அமிர்த ரச, உன்னுடைய ஸ்மிதம் எப்படி இருக்குது? அமிர்தத்தை கொற்ற மாதிரி இருக்குது, அமிர்த ரசத்தை கொட்டுறது. செந்தக அப்படி ஒழுகிறது. மயிஸ்பந்ததாம், இப்படிப்பட்ட புன்னகை என் மீதும் வரட்டும், என் மீதும் அந்த அந்த ஸ்பந்தனம் பண்ணுறது நீங்கள் என்னது? துளிகள் என் மீதும் அது தெரிக்கட்டும். ஸ்பந்தனங்கிறது அசைவுன்னு அர்த்தம். இங்கே புன்னகையில் வரும்போது அந்த புன்னகை கணங்கள்னு சொல்லுவோம், சின்ன சிறு துளிகள், அது என் மீதும் விழட்டும். சம்ஸ்கிருத்விஜராஜகோபி அவிரதம் குர்வன் த்விஜைः சங்கமம் வாணி பக்ததி தூரகோபி சததம் தத்சாஹச்சர்யம் வஹன் அஸ்ராந்தம் பசுதுர்லபோபி கலயன் பத்யௌ பசூனாம் ரதிம் ஸ்ரீகாமாட்சி தவ ஸ்மிதாமிருதரசஸ்யந்தோ மயி ஸ்பந்ததாம். ஒன்று போலாம்பா.
श्रीकामाक्षि महेश्वरे निरुपम प्रेमाङ्कुर प्रक्रमं नित्यं यः प्रकटीकरोति सहजाम् उन्निद्रयन् माधुरीं तत्तादृक्तव मन्दहासमहिमा मातः कथं मानितां तन्मूर्ध्नासुरनिम्नगां च कलिकाम् उन्दोष्टतां निन्दति. இந்தோஷ இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ஆமாம். ஸ்ரீ காமாட்சி மகேஸ்வரே நிருபம பிரேம அங்குரம், அதாவது சிவனிடத்தில் ரொம்ப பிரேமம் இருக்குது தேவிக்கு. ஸோ அந்த புன்னகை அதை பெருக்க வருது. சிவனை பார்த்தவொடனே பிரேம அங்குர பிரக்கிரமம், பிரக்கிரமம்னா அப்படி ஸ்டெப்பாக அப்படி வருது. புன்னகை அலைகளாக சிவனை பார்த்தவொடனே மகேஸ்வரனிடத்தில் நிருபம, இதுக்கு ஒப்பு ஓமையே சொல்ல முடியாது, ஓமை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி அன்பை வெளிப்படுத்துகிறது இந்த புன்னகை சிவனிடத்தில். நித்தியம் ச பிரகடீகரோதி, ஒரு நாள் 2 நாள் என்றைக்குமே சிவன் கிட்ட அந்த அன்பை பெருக்கிறது காட்டுறது. சகஜாம் உன்னித்ரயன் மாதுரி, மதுரத்தை வெளிப்படுத்துகிறது. உன்னித்ரயன்னு வெளிப்படுத்துறது, நித்ரான தூங்குறது, கண்ண மூடுறது, உன்னித்ரான்னு சொன்னா வெளிப்படுத்துறது, திறக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பிரேமத்தை சகஜமாகவே எப்பொழுது கூட பிறந்த மாதிரி இருக்குது அந்த புன்னகை. அப்படி சிவனிடத்தில் அந்த பிரேமத்தை மதுரமான இனிமையான அந்த பிரேமத்தை காட்டுறது. தத்தாதிருக்தம மந்தகாசம், இப்படி இருக்கக்கூடிய உன்னோட புன்னகை, இப்பேற்பட்ட உன்னுடைய இந்த மந்தகாசமாகப்பட்டது சுஷமா அல்லது மகிமா. சுஷமான அழகு, புன்னகையின் அழகுன்னு சொல்லலாம், மகிமான மகிமை. இப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த புன்னகை மாதக அம்மா கதம் மானிதாம் தன்மூர்த்தினா. என்னாச்சு, இந்த சந்திரனை தன்மூர்த்தினா சிவன் என்ன பண்ணுறார், ரொம்ப கௌரவமாக சந்திரனை தலைமையில் வச்சுட்டு இருக்கார். சந்திரனுக்கு நல்ல மரியாதை கொடுத்து சிவன் சந்திரனை தன் தலைமையில் வச்சுருக்கான். தன்மானிதாம் தன் மூர்த்தினா மானிதாம், சிவன் தன்னிடத்தில் தலையில் அழகாக தலைமையில் சூடிக்கொண்டிருக்கிற அந்த சந்திரனை சுர நிம்னகாம், அது மட்டும் இல்லை கங்கையும் சூடின்னு இருக்கார். சுர நிம்னகான கீழே ஓடி வரக்கூடியது, அருவியாக கீழே ஓடி வரக்கூடியது, அதனால ரிவர்னு அர்த்தம். ஸோ கங்கை, சுர நிம்னகான தேவகங்கை. ஸோ அந்த கங்கையும் தலையில் சூடின்னு இருக்கார், சந்திரனையும் தலையில் சூடின்னு இருக்கார். சிவங்கிட்ட அன்பு காட்டுற இந்த புன்னகை இவா 2 பேரிடத்துலையும் கலிகாம் இந்தோஷதாம் நிந்ததி. ஸோ அப்படி அந்த பிறை சந்திரன் இந்தோஹோ கலிகாம், ஸோ சந்திரனை சூடின்னு இருக்கார் இல்லையா. ஸோ மானிதாம் இந்தோஹோ கலிகாம், அதை 2 சேர்த்துக்கணும். கௌரவமாக செய்து வைத்து கொண்டிருக்கிற இந்தோஷ கலிகா, கலிகான மொட்டு சின்னதுன்னு அர்த்தம், பிறை சந்திரன் அர்த்தம். ஸோ பிறை சந்திரனையும் அந்த கங்கையும் தாம் நிந்ததி, ஏமா நிந்தனை பண்ணுறது, சிவன்கிட்ட ஆசையாக இருக்குது. சிவனே கௌரவமாக தலைமையில் வச்சுருக்கார் இவா 2 பேரையும். ஆனால் அவா 2 பேரை மட்டும் இந்த புன்னகை வந்து நிந்தனை பண்றதே ஏமான்னு கேட்கிறேன். காமாட்சி மகேஸ்வரே நிருபம பிரேமாங்குர பிரக்ரமம் நித்யம் யப்ரகடீகரோதி சஹஜா உன்னித்ரயன் மாதுரீம் தத்தாத்ருக்தவ மந்தஹாசமஹிமா மாதः கதம் மானிதாம் तन्मूर्ध्नासुरनिम्नगां च कलिकाम् इन्दोस्ततां निन्दति. प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. श्रीहरये नमः. श्रीकामाक्ष्यै नमः. ये माधुर्यविहारमण्डबभूवो ये शैर्यमुद्राकराः ये वैषद्यदशा विशेषसुभगाः ते मन्दहासाङ्कुराः कामाक्ष्याः सहजं गुणत्रयमिदं पर्यायतः कुर्वतां वाणी गुम्बनडम्बरे च हृदये कीर्तिप्ररोहे च मे. So ஏ மாதுரிய விகாரண மண்டப புவக, ஏங்கிறது எந்த புன்னகை, எந்த புன்னகை ஆகப்பட்டது எவைகள், அந்த புன்னகையோட கிரணங்கள். மாதுரிய விகார மண்டபம், விகார மண்டபம் சொன்னாலும் விளையாட்டு மண்டபம். ஸோ அது ஒரு மண்டபத்தோட இருப்பிடமாக இருக்கான்.
புன்னகைங்கிறது மதுரங்கிற ஒரு மண்டபத்தோடு இருப்பிடமாக கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். பார்க்கறதுக்கே மதுரமாக ஆனந்தமாக ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புன்னகை. இது புன்னகையோட ஒரு ரஜோத்தன்மை, ரஜஸ்தன்மை. ஏன்னா விகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் சக்தி வேணும், சக்திங்கிறது ரஜோகுணம். ஸோ அதனால இந்த புன்னகை வந்து அந்த ரஜோகுணத்தோடு கூடி எல்லாரையும் ஆனந்திக்க வைக்கிறது. அது புன்னகை மதுரத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. சைத்திய முத்ராகராகா, சைத்தியன்னா குளிர், குளிர்ச்சி. ஸோ இது குளிர்ச்சியோடு கூட இருக்கிறது. குளிர்ச்சிக்கு இன்னொன்று சைத்தியம்ங்கிறது ஒரு ஜடத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஜடத்தன்மைன்னு வரும்போது அது தமஸ் குணம். ஸோ இங்கே வந்து இது வந்து அப்படியே முத்திரையாக இருக்குது. முத்ராகராகன்னு இது குளிர்ச்சிங்கிறதோட முத்திரையே இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது செட் பண்ணுறது இந்த புன்னகை. ஸோ இது அதோட தாமச குணத்தை காட்டுகிறது. வைஷத்திய தசா விசேஷ சுபகாக. வைஷத்தியம்னா விசுத்தமான, அப்போ சுத்தமான விசுத்த சத்துவம்னு சொல்லுவோம். சத்துவ குணத்துக்கு விசுத்தம்னு பேர். அது எந்த விதமான கலப்பும் இல்லாமல், ரஜோ தமோ குணம் இல்லாமல், கலப்புத்தன்மை அற்றதாக, அப்படி சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியதாக, விசேஷ சுபகாக ஐஸ்வர்யத்தோடு கூடியிருக்கு. புன்னகை வந்து அது சத்துவஸ்வரூபமாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக புன்னகை. இப்படிப்பட்ட மந்தஹாச அங்குராக, உன்னுடைய முளைவிட்டு வரக்கூடிய அந்த புன்சிரிப்பாகப்பட்டது. இப்படி 3 விதமாக சத்வரஜோ தமோ குணங்களோடு கூடி அப்படி விளையாட்டின் இருப்பிடமாக, மதுரத்தின் இருப்பிடமாக, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, சுத்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ காமாட்சியாக சகஜம் குணத்ரயமிதம், கூட பிறந்தது சகஜம். ஸோ கூட பிறந்தது இந்த புன்னகையோடு, இந்த சுபாவம் 3 குணங்களோடு, குணத்ரயம் இதம், இப்படி 3 குணங்களோடு கூடிய இந்த புன்னகை பர்யாயத்தக குர்வதாம், அதாவது வரிசையாக ரஜோகுணம், அடுத்தது தமோகுணம், இந்த சத்துவகுணம், இப்படி 3 குணங்களையும் அதுக்கு சினோனிமாக பர்யாயன்னு சொன்னால் சினோனிம் சொல்கிறது. ஸோ இதை இதோட குளிர்ச்சியை பார்த்தா இதுக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம், எதுக்கு தமோ குணத்துக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்படி எதுக்கு கூடயும் சினோனிமாக பொருத்திட முடியுது. இப்படி 3 குணங்களுக்கு ஒரு சினோனிமாக இருக்கக்கூடிய குர்வதாம் செய்யக்கூடிய அந்த புன்னகை வாணி கும்பன டம்பரேச்ச, மே வாணி கும்பன, மேன என்னுடைய, வாணி கும்பனன்னு சொன்னாலும் திரளானன்னு அர்த்தம். திரளான சொற்கள் திரளாக வரும். கவிதை பண்ணுறதுக்கு சொற்கள் அப்படி ஒன்றா வரக்கூடாது, அப்படி மொத்தமாக வந்து விழணும் கவிதை பண்ணுறதுக்கு. ஸோ என்னுடைய அந்த வார்த்தை சொற்றொடர்கள் வந்து வரிசையாக வந்து விழற மாதிரி அந்த ஆடம்பரமான சொற்கள் வந்து விழணும். மூக்கர் கேட்குறார், உன்னை பாடுறதுக்கு எனக்கு சொற்கள் வர வேண்டாமா, இந்த புன்னகை எனக்கு அந்த சொற்களை தரட்டும். ஹிருதய ஹிருதய, என்னோடய ஹிருதயத்தில் தரணும். கீர்த்தி பிரரோகம்னு எனக்கு புகழை அளிப்பதாக, அந்த வார்த்தைகளை கொடுப்பதாக உன்னுடைய புன்னகை அமையட்டும்னு சொல்கிறாருங்க. ये माधुर्य विहार मंडप भुवो ये शैत्य मुद्राकराः ये वैश्यत्य दशा विशेष सुभकाः ते मन्दहासाङ्कुराः कामाक्ष्याः सहजं गुणत्रयमिदं पर्यायतः कुर्वताम् वाणी गुम्बनडम्बरे च हृदये कीर्ति प्ररोहे च मे कामृदुलस्मितांशुनिकरा दाक्षान्तके वीक्षणे मन्दाक्षग्रहिलाहिमद्युतिमयूकाक्षेपदीक्षाङ्कुराः दाक्ष्यं पक्ष्मलयन्तु माक्षिककुड द्राक्षाभवं वाक्षु मे सूक्ष्मं मोक्षपदं निरीक्षितुमपि प्रक्षालयेयुर्मनः. ஓகே, ஸோ தட்சாந்தகேன்னு வாசிக்கணும். தாக்ஷாந்தகேங்கிறது அது சரியாக வராது. தட்ச அந்தகே, தக்ஷனை முடித்தவர், தட்ச பிரஜாபதியை முடித்தவர். தட்ச அந்தகன யமன், தக்ஷனை முடித்தவர் சிவன். ஸோ தட்ச அந்தகே வீக்ஷனே, அப்போ சிவனை பார்க்கறது, இது புன்னகை பார்க்கறது, அப்படியே புன்னகை சிவன் மேலே விழுறது. ஸோ தட்ச அந்தகே வீக்ஷனே காமாட்சியாக, காமாட்சியுடைய அந்த புன்னகை வந்து சிவனை பார்க்குறோச்சே மிருதுல ஸ்மித அம்சு நிகராக, மிருதுவாக சாஃப்டாக இருக்குது.
ஸோ அம்சுனிகராகனது அந்த கிரணங்கள் புன்னகை கிரணங்களாகப்பட்டது ரொம்ப சாஃப்டாக சிவன் மேலே போய் விழருது. மந்தாட்ச கிரகிலா. ஸோ இது என்ன ஆகுது, பாதி வெட்கம் வேற வருது. புன்னகை சிவனை பார்க்குறோச்சே தேவிக்கு வெட்கம் வருதுனால பாதி கண்ணை மூடின்னு இருக்கா. மந்த அக்ஷகிரகிலா, கிரகணம்னு ஏற்றுக்கொள்வது. ஸோ தன்னுடைய கண்களை பாதி மூடினபடி வைத்து கொள்கிறாள் இந்த புன்னகையை சிவன் மேலே போடுறோச்சே. ஹிமத்யுதி மயூகா. ஹிமத்யுதிங்கிறது ஹிம குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்திரன், சந்திரனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளிக்கிரணங்களை தியுதிமயூகா. தியுதிமயூகனா ஒளிக்கிரணங்கள். ஸோ ஒளிக்கிரணங்களை ஆட்சேப தீட்சாங்குராக. அதை ஆட்சேபம் பண்ணுறதுன்னு என்னது, அதை கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த புன்னகையோடு ஒளியாகப்பட்டது சந்திரனுடைய கிரணங்களை கேலி பண்ணுவது, ஆட்சேபம் பண்ணுவதாக அதுக்கு தீட்சை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த தீட்சையோடு தான் எப்போதுமே புன்னகை வருதோ அப்படிங்கிற மாதிரி வெளிவருது. தாக்ஷ்யம் பக்ஷ்மலயந்து. இப்போ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஃபிட்னஸ், தாக்ஷ்யம்னா தட்சதா, திறமை, ஃபிட்னஸ். ஸோ அந்த திறமையை பக்ஷ்மலயந்து, என்னுடைய வார்த்தைகளில் அது அப்படியே வரணும், அப்படியே அழகாக அந்த திரள்களாக சொற்கள்லாம் வரணும், எனக்கு அந்த திறமை வேணும். மாக்ஷிக குட திராட்சாபவம். அதான் மாக்ஷிகான்னு சொன்னால் தேன், மட்சிக்கான இந்த இது வண்டு. ஸோ வண்டு எதை எடுக்கும், மாக்ஷிகம்னு சொன்னால் தேன் அர்த்தம், வண்டால் எடுக்கப்படக்கூடியது தேன். ஸோ தேன், குட வெல்லம், திராட்சை பழம், இதெல்லாம் சேர்ந்த அப்படிப்பட்ட பவம் வாக்ஷு. வாக்ஷுன்னு என்னுடைய வார்த்தைகளில் அப்பேற்பட்ட இதெல்லாம் கலந்த திரளான சொற்கள் எனக்கு அது கொடுக்கட்டும், அந்த புன்னகை கொடுக்கட்டும், அந்த திறமையை எனக்கு தரட்டும். சூக்ஷ்மம் மோக்ஷபதம். அது மட்டும் இல்லையா, வெறும் வார்த்தைகள் வந்தால் போகாது, எனக்கு மோக்ஷபதம், அதாவது மோக்ஷ வழி என்னது, பகவானை நம்ம அறியணும், விசாரம் பண்ணி அறியணும். எப்படி பகவான் எப்படி அடையிறதுங்கிற அந்த சாதனை, அந்த சூஷ்மமானது, அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரியாது, தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மோட்ச வழியாகப்பட்ட அந்த ஆத்மா இது தன்னைத்தானே விசாரம் பண்ணிக்கக்கூடிய அந்த நிலைமை. நிரீட்சித்தும் நிரீட்சணம்னு சொன்னால் இது உள்பார்வையாக பார்க்கறது. ஸோ ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய அந்த விசாரத்தையும் பஷ்மலையேயுகு மனக, என்னுடைய மனசு அந்த மாதிரி க்ளீனாக பிரக்ஷாலனம் பண்ணுறதுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ என்னுடைய மனம் சுத்தமாக இருந்தால் தான் ஆத்ம விசாரமே வரும். ஸோ அந்த ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்காக என்னுடைய மனசையும் அந்த புன்னகை சுத்தப்படுத்தட்டும். காமாக்ஷ்யா மிருதுல ஸ்மித அம்சுனிகரா. காமாக்ஷ்யா மிருதுல ஸ்மித அம்சுனிகரா தாக்ஷாந்தகே வீக்ஷணே மந்தாக்ஷக்தகிலா ஹிமத்யுதிமகா ஹிமத்யுதிமயூகா சேபதிஷாம் தீக்ஷாங்குராஹ சேபதீக்ஷாங்குராஹ द्राक्ष्यं पश्मलयन्तुम् अक्षिककुडे द्राक्षापवं वाक्षु मे सूक्ष्मं मोक्षपदं निरीक्षितुमपि प्रक्षालये योन्मनः. Sorry, जात्या शीतलानि मधुराणि एतानि पूतानि ते गंगानीव पयांसि देवि पटलानि अल्पस्मितज्योतिषाम् येन पङ्कपरम्परामलिनिताम् एकाम्रनाथ प्रिये प्रज्ञानात् सुतरां मदीयदिशनां प्रक्षालयन्तु क्षणात्. இங்கே மலினிதாம் போட்டிருக்கிறதா மலினதாம்னு படிக்கணும். மலினிதாம்ங்கிறது கிடையாது, மலினதாம். ஓகே. ஸோ சீதலாணி, குளிர்க்கே குளிர், அவ்வளோ ஒரு குளிரான இருக்கக்கூடிய புன்னகைன்றாருங்க. ஸோ எப்படி கங்கானி இவ பயாம்சி, கங்கை வாட்டர் போல், கங்கை நீர் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி ஜாத்தியா, அதோடு ஜாதியாகவே அதுக்கு ஈக்குவலாகவே கங்கை நீர் போலவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது புன்னகை. அது மாதிரி கங்கை நீர் நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி மதுராணி, மதுரமாக இருக்கக்கூடியது புன்னகை. ஸோ இனிமையை கொடுக்கக்கூடியதாக எப்படி கங்கை நீர் இருக்கோ அது மாதிரியே இருக்கக்கூடியது. ஏதானி பூத்தானி, அது மட்டும் இல்லை, பூத்தம்னு சொன்னால் புனிதப்படுத்தக்கூடியது. கங்கை நீரில் குளித்தா நம்ம புனிதப்படுறோம், அது மாதிரி இந்த புன்னகை கிடைச்சாலும் நமக்கு ரொம்ப புனிதம் அடைந்து விடுவோம். இப்படி 3 குணங்கள் கங்கையுடைய குணங்களைப் போலவே அந்த ஜாத்தியா, அந்த மாதிரியே கங்கை மாதிரியே அந்த ஜாதி மாதிரியே இருக்கிறது இந்த புன்னகை.
தேவி அல்பஸ்மித ஜோஷ்திஷாம் பட்டலானி, வரிசையாக படலமாக வருது சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உன்னுடைய மெல்லிய, அல்பன்னு அல்பமானங்கிற அர்த்தம் கிடையாது, மெதுவாக வரக்கூடிய புன்னகை. அல்பஸ்மிதான மந்தஸ்மிதா, உன்னுடைய புன்முறுவலாகப்பட்ட அந்த ஒளி கிரணங்கள், ஜோதிஷாம் அந்த கிரணங்கள் ஆகப்பட்டது படலமாக வரக்கூடியது, கங்கை போன்ற இந்த 3 தன்மைகளையும் கொண்டதாக இருக்கிறது. ஏன பங்க பரம்பரா மலினதாம், அதாவது ஏனஸ் அப்படின்னு சொன்னால் பாபம்னு அர்த்தம். ஸோ ஏனப்பங்கம்னு எப்போவுமே ஏனங்கிறத பாப்பங்கிறத சேருன்னு சொல்லுவோம், பாப்பங்கிறது சேரு அது. ஸோ அந்த பாப்பச்சேற்றை வரிசையாக நிறைய பாவம் இருக்கும், பரம்பரான்னு சொன்னால் இது வரிசையாக ஏகப்பட்ட பாவங்கள். இந்த பாவங்களால் மலினதாம்னு இது ரொம்ப அழுக்கு ஏறி போச்சு. அப்போது இந்த அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு கங்கா ஸ்நானம் உதவுறது போல இந்த பாபச்சேற்றை அழிப்பதற்கு புன்னகையும் உதவுகிறது. ஹே ஏகாம்ரநாத பிரியே, ஒரு ஆம்ரன்னு சொன்னால் மாமரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய சிவனுடைய பிரியமானவளே, இந்த பாபச்சேற்றை அகற்றக்கூடிய தன்மை உன்னுடைய கங்கை போலவே உன்னுடைய புன்னகைக்கு உள்ளது. சுதராம் பிரஜானாத், அதாவது நன்றாக ஞானம், நல்ல பிரஜானம், நல்ல ஒரு சந்தேகமற்ற ஞானம், அப்பேற்பட்ட ஞானத்தால் இந்த புன்னகை ஆகப்பட்டது. க்ஷணாது, ஒரு க்ஷணத்தில் மதிய திசனா பிரச்சாலயந்து, என்னுடைய புத்தியை சுத்தப்படுத்தட்டும், க்ளீன் பண்ணணும் இல்லையா, கங்கை நதி எப்படி சுத்தப்படுத்துறதோ அது மாதிரி உன்னுடைய புன்னகை கிரணங்கள், என்னுடைய இந்த பாபச்சேற்றை, உன்னுடைய ஞானம் எனக்குள்ளே வரணும். அந்த நல்ல ஞானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அஜ்ஞானம் பாபம் எல்லாம் நீங்கிவிடும். ஸோ அது ஒரு க்ஷணத்தில் எனக்கு அதை செய்யட்டும், என்னுடைய புத்தியை அந்த மாதிரி செய்யட்டும்ங்கிறார் இங்கே மூக்கன். जात्या शीतल शीतलानि मधुरानि एतानि भूतानि ते गङ्गानिव पयांसि देवी पट्टलानि अल्पस्मिद ज्योतिषा येन पङ्गपरम्बर मलिनता एकाम्रनाथ प्रिये प्रज्ञानात् सुतरा मदीय दिशनां रक्षालयन्तु क्षणः. अश्रान्तं परतन्त्रितः पशुपतिः त्वन्मन्दहासाङ्कुरैः श्रीकामाक्षि तदीयवर्णसमता सङ्गेन शङ्कामहे. दुर्नाकधुनीं च शेखरयते मालां च दत्तेन वैकुण्ठैः अवकुण्ठनं च कुरुते धूळि च येपास्मनैः. ஸோ தொன் மந்தஹாச அங்குரைஹி, அங்குரம்னு என்னது அப்படியே வெளியில் வருது. அங்குரம்னா மரம் அப்படி முதல்ல வர வச்ச விதையிலேருந்து அங்குரித்து வருது சொல்ல மாட்டோமா, அது மாதிரி துளிர் விட்டு வருது புன்னகை. உன்னுடைய புன்னகை ஆகப்பட்ட அந்த துளிர் விட்டு வரக்கூடிய புன்னகை பசுபதிகி அஸ்ராந்தம் பரதந்திரிதுக்கு, அந்த புன்னகைக்கு இந்த பசுபதி என்று சொல்லக்கூடிய சிவன் அஸ்ராந்தம் இடைவிடாமல் பரதந்திரிதக அடிமையாக செய்யப்பட்டு விடுகிறார், தான் அந்த புன்னகையோட வசத்தில் ஆகிவிடுகிறார். ஏன்னா சிவன் அந்த புன்னகைக்கு அடிமையாகிவிட, பரதந்திரன் சுதந்திரனுக்கு ஆப்போசிட் பரதந்திரன். ஸோ அடிமையாகி விடுகிறார், தான் சுதந்திரத்தை இழந்து விடுகிறார், உன்னுடைய புன்னகைக்கு அடிமையாகிறார். ஏன்னா ததீய வர்ண சமதா சங்கேனா, ஏன்னா அவருடைய கலரும் வெள்ளை வெளேர்னு இருக்கும், பொன்னார் மேனின்னு சொல்கிறோம். சிவன் நல்ல ஸ்படிகம் மாதிரி வெளுப்பாக இருப்பார். அப்படிப்பட்ட தன்னுடைய கலரோட ஈக்குவலாக இருக்கே இந்த புன்னகை, நம்மளோட கலர் மாதிரியே இருக்கேங்கிறதுனால அப்படி அந்த அடிமை ஆயிடுறாரோ இந்த புன்னகைக்கு என்று சங்காமகே சந்தேகிக்கிறேன். ஸோ தான் வெள்ளை, இந்த புன்னகையும் வெள்ளை, அதனால அதுக்கு அடிமை ஆயிடுறாரோன்னு நினைக்கிறேங்கிற. இது மட்டும் இல்லை, சிவன் எல்லாமே, சிவன்கிட்ட இருக்கிற எல்லாமே வெள்ளை. இந்தும், ஸோ சந்திரன், பகவான் தலையில் சூடிக்கிற சந்திரன் வெள்ளை. நாக்க துனின்னா ரிவர்னு அர்த்தம், நாக்கன்னா சொர்க்கலோகம். ஸோ தேவகங்கை அதுவும் வெள்ளை வெள்ளையர்னா பாலாட்டம் இருக்குது. அப்புறம் சேகரயத்தை இதெல்லாம் முடி மேலே வச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி 2 ஐட்டமாக வெள்ளை ஐட்டமாக தலை மேலே வச்சுருக்கார்.
மாலாம் ச தத்தே நவைகி. நவைகின்னு புது மாலை, புதுசாக மாலை. அதை மாலை என்னன்னு சொன்னால், நவைகின்னு சொல்லும்போது புதியதான அவருடைய மாலை, அவருக்கு பிடிச்ச மாலை என்ன சொன்னான்னா தும்பப்பூ மாலை, எருக்கு மாலை, இதெல்லாம் தான் போடுவார். சிவனுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அப்படி இல்லையா மண்டை ஓட்டு மாலையை வேறு வச்சுட்டு இருக்காரு. மண்டை ஓட்டு நல்லா எரிஞ்சு நல்லா வளவளையர்னு ஆகிடும். ஸோ இப்படிப்பட்ட மாலையை வைத்துக்கொண்டு அதுவும் வெள்ளை. அப்புறம் தூளி சயைகி பாஸ்மனைகி, தூசியாக இருக்கக்கூடிய பஸ்மம், உடலை எரித்த அந்த விபூதி பஸ்மம், விபூதியை அதுவும் விளையர்னு இருக்குது. ஸோ வைகுண்டைகி, வைகுண்டன வி குண்டகா, குண்டம்னா என்னது குறை, வி குண்டகா என்னது குறையற்ற. ஸோ குறையற்ற அந்த விபூதியை பூசிக்கொண்டு, ஸோ அந்த பஸ்மத்தை பூசிக்கொண்டு அவகுண்டனம்னா பூசுறது, அவகுண்டனம்ச்ச குருத்தே, அதை பூசிக்கிறார். ஸோ சிவனுக்கு எல்லா வெள்ளையும் பிடிக்கும், உன்னோட புன்னகையும் வெள்ளை, அதனால அதுக்கு அடிமை ஆயிடுறாரோன்னு சொல்கிறார். அஸ்ராந்தம் பரதந்திரித பசுபதிஹி வன்மந்தஹ சாங்குரைஹி ஸ்ரீகாமாக்ஷி ததீய வன்ன சமத சங்கேன சங்கமகே இந்தும் நாகதுனி சசேகரயதே மாலாம் ச தத்தேன வைகி வைகுண்டைஹி அவகுண்டனம் ச குருதே தூளி ஜயை பாஸ்மனைஹி. மேம் ராதே கிருஷ்ண மேம். श्रीकाञ्चीपुरदेवते मृदुवचः सौरभ्यमुद्रास्पदम् प्रौढप्रेमलता नवीनकुसुमं मन्दस्मितं तावकं मन्दं कन्दरति प्रियस्य वदनालोके समाभाषणे श्लक्ष्णे कुड्मलति प्ररूढपुलके சாஸ்லேஷனே புல்லதி. ஸ்ரீ காஞ்சிபுர தேவதே, காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவதையே, மிருதுவச்சக சௌரபிய புத்திராஸ்பதம், அதாவது வாக்கு, மிருதுவச்சகன இனிமையான வாக்கு. ஸோ இனிமையான வாக்கு, அது அதோடைய மனம், சௌரபியம்னா மனம். ஸோ அந்த வாக்கின் மனத்தோடு முத்திரையை பதித்ததாக இருக்கிறது புன்னகை, முத்ரா ஆஸ்பதம். ஸோ முத்திரையை பதித்து கொண்டு, ஏன்னா வாக்கு அந்த புன்னகை வழியாக தான் வெளியில் வரணும். ஸோ சிரிச்சிட்டு பேசணும் இல்லையா, கடுகடுன்னு பேசாமல் புன்சிரிப்போடு பேசுகிறா. அப்போ தேவியோட பேச்சு அப்படி இருக்குன்னா, அந்த புன்னகை வந்து அந்த வாக்கோட இனிமையை, அந்த மிருதுவான வார்த்தையை அப்படி முத்திரை பதித்து கொண்டு வருகிறது அந்த புன்னகை. ப்ரௌட பிரேமலதா நவீன குசுமம். ஸோ ப்ரௌடன்னு நன்றாக வளர்ந்த யங்காக இருக்கக்கூடிய அந்த பிரேமம், அன்பு கொடி. பிரேமலதான்னு அன்பு கொடி. ஸோ நம்ம இப்போ பொலிட்டிஷியன் உட்காந்து அன்பு கொடியில் அப்படி அழகான இளமையாக அப்போ ஒரு பூ பூக்கிறது. இப்போ தேவியுடைய வாயிலிருந்து இந்த புன்னகை வரும்போது ஒரு பிரேமலதா அன்பு கொடியாகப்பட்டது அப்படி வெளிவருது, புது பூ பூக்கிறது. புது பூ பூக்கும்போது மந்தஸ்மிதம் தாவகம், அப்படிப்பட்ட புன்சிரிப்பு. அந்த புது பூவாக வரும்போது முதல்ல பூ எப்படி வரும், இப்போ தான் வருதுன்னு முதல்ல தெரியும் நம்மளுக்கு, பூவாக தோன்றதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அது மொட்டாகும், மொட்டானதுக்கப்புறம் மலரும். அது மாதிரி 3 ஸ்டேஜஸ் இங்கே சொல்கிறார். உன்னுடைய புன்சிரிப்பு எப்படி இருக்குன்னா, பிரியஸ்ய வதன ஆலோகே, கணவனோட முகத்தை பார்க்குறோச்சே பிதிக்கிட்டு வருது. புன்னகை வர்ணமா வேண்டாமா, அப்படி பூ வர்ணமா வேண்டாமாங்கிற மாதிரி அன்பு பீரிட்டு வருதா, அது மெதுவாக வெளிவருகிறது. மந்தம் கந்தலத்தி, கந்தலம்னாலே பெருக்கு அல்லது எமிட்டிங்னு சொல்லுவோம். அப்படி வெளியில் அப்படி புன்னகை பிதிக்கிட்டு அப்படி வெளியில் வருதான், பூ பூக்கிற மாதிரி சிவனை பார்க்குறோச்சு அப்படி வெளியில் லைட்டாக வருது. அப்புறம் சம் ஆபாஷனே ஸ்லக்ஷனே குட்மலத்தின்ற, அடுத்தது மொட்டாகணும். அப்போது பகவானோட பேசுகிறோச்சே இந்த புன்னகை ஆகப்பட்டது பூ மொட்டாகிறது போல் அப்படி லைட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு வரதான். ஸ்லக்ஷ்னம்னா சாஃப்ட்டு தான், ஸ்லக்ஷ்னம்னா சாஃப்டாக, அது குட்மலையத்தி ஒரு சாஃப்டான மொட்டாக அப்படி மாறுறது அந்த புன்னகை. பிரரூட புலக்கே ஆஸ்லேஷனே, இப்போ சிவன் தேவியை கட்டிக்கிறார், ஆலிங்கனம் பண்ணுறார். ஆஸ்லேஷனம் ஆலிங்கனெல்லாம் ஒரே அர்த்தம். ஸோ அப்படி ஆலிங்கனம் பண்ணுறோச்சு அந்த புலகாங்கிதம் ஆகிடுறதா தேவிக்கு. பிரரூட புலக்கே உடம்பெல்லாம் அப்படியே ஏறிடுறது, புலகாங்கிதம் ஏறிடுறது. அப்படி வரும்போது புல்லதி, இப்போ முழு மலர்ச்சியை அடைகிறது. எப்படி கொடியில் ஒரு பூ அப்படி 3 ஸ்டேஜாக அப்படி மலர்றதோ அது மாதிரி சிவன்கிட்ட இந்த புன்னையாகப்பட்டது அப்படி முழு வீச்சில் மலர்கிறதுன்னு சொல்கிறீங்க மூக்கர். श्रीकाञ्चीपुरदेवते मृदुवचः सौरभ्यमुद्रास्पदम् प्रौढप्रेमलता नवीनकुसुमं
मन्दस्मितं तावकम् मन्दं कन्दलति प्रियस्य वदन लोके समाभाषणे लक्ष्मी पुण्यलति प्ररुद्धपुलके सा श्लेषणे पुल्लति. सर्वं जगदम्बार्पणमस्तु. कामाक्षी नमः.